அட கல்யாணத்துக்கு முன்னாடியே வருங்கால மனைவிக்கு ஒரு வீடா, அதுவும் மும்பைல ஒரு பங்களாவா? இந்த செய்தி தான் இப்ப பயங்கர ஷாக்கு கொடுத்திருக்கு நம்ம எல்லாருக்குமே. யார் அந்த பிரபலம் அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம். வேற யாருங்க சொல்ல போற, நடிகர் சரத்குமார் மகளான நம்ம வரலட்சுமி அவர்கள் தான். இப்பதான் ரீசெண்டா அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது நம்ம நல்லாவே தெரியும். போடா போடி அப்படிங்கிற ஒரு படம் மூலியமா சிம்புக்கு ஜோடியா நடிச்சு கதாநாயகியா முதலா தமிழ் இண்டஸ்ட்ரியில அறிமுகமான ஒரு பர்சன் தான் வரலட்சுமி சரத்குமார். இந்த படத்தை தொடர்ந்து பல படங்கள் இவங்களுக்கு வரிசையா வந்துட்டு தான் இருந்துச்சு. முக்கியமா தமிழ் தெலுங்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே போட்டி போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க வில்லியா நடிக்கிற படம் எல்லாமே வேற லெவல் கிட்டு தான். இப்படி இருக்க நிலையில ரீசெண்டா வெப் சீரியல்ஸ்ல கூட நிறைய நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. வரலட்சுமிக்குங்கிற ஒரு பேரும் புகழும் இன்னைக்குமே இருந்துட்டு இருந்திருக்கு. என்னதான் அவங்க வரலட்சுமி சரத்குமாரா இருந்தாலும் சரத்குமாரை விட இன்னைக்கு வரலட்சுமி அப்படிங்கிறது ஒரு தனி பேரா அடையாளம் காட்டிட்டு இருக்க ஒரு பர்சன் தான் இவங்க. மும்பையை சேர்ந்த கேலரி ஆர்டிஸ்டான நிச்சோலை சஞ்ச்தேவ் அப்படிங்கிற ஒருத்தவங்கள இவங்க 14 வருஷமா காதலிச்சுட்டு வந்து இப்போ ரீசெண்டா அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில பல விமர்சனங்களுக்கு இவங்களோட பேர் போய்கிட்டு தான் இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே பதிலளிக்கும் வகையில வரலட்சுமி சமீபத்துல நிறைய பேட்டிகள்ல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. எங்க அப்பா கூட தான் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க, ஆனா நல்லா தானே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா தானே இருக்காங்க, நிக்க மக்கள் எப்படி பேசுறாங்க அப்படிங்கறத நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம யார் எப்படி பார்த்தா எனக்கு என்ன, எனக்கு அவர் ரொம்பவே அழகானவர், பண்பானவர். எவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலுமே நாங்க அதை பெருசா எடுத்துக்க போறதும் கிடையாது, கவலைப்பட போறதும் இல்ல. அது மட்டும் இல்லாம இவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சூப்பராவே பதிலடி கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில வருங்கால மனைவிக்காக நிக்கோலை வந்து ஒரு வேலையை செஞ்சிருந்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தா வரலட்சுமி பேர்லயும் இவர் பேர்லயும் ஒரு வீடு ஒண்ணு வாங்கியிருந்திருக்காரு, அதுவும் மும்பையில. இந்த செய்தி இப்பதான் சோஷியல் மீடியால பயங்கரமா கசிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மனைவியா வரதுக்குள்ளேயே ஒரு மனைவிக்காக ஒரு வீடு வாங்கியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே பெருமையா இருக்கு. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல இருந்தே தெரியுது வரலட்சுமி ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.